ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். நம்ம போன 2 எபிசோடாக என்ன பார்த்தோன்னா, டெவலப்மெண்ட்னா என்ன, ஆப்ரேஷன்னா என்ன, இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துட்றேன். அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் டீமும் இந்த ஆப்ரேஷன் டீமும் எப்படி ஒன்றா கொலாபரேட் ஆகி ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறாங்க. அது மேபி ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பிள் அப்ளிகேஷனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி கொலாபரேட் பண்ணி எப்படி அழகான ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஒரு கிளைண்ட் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தேவைப்படலாம், இல்லை அவருக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ அமேசான் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல அமேசானுங்கிறவங்க தான் கிளைண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸை தேடுவாங்க. எந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனையோ க்ரியேட் பண்ணி தராங்க அப்படிங்கிறத அவங்க தேடி, அந்த கம்பெனி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கம்பெனியோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பண்ண சாஃப்ட்வேர்ஸ், ஸோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்து அவங்க ஒரு கம்பெனிக்கு அதை ஒரு ப்ராஜெக்டாக கொடுப்பாங்க. எப்பயுமே ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு கம்பெனிக்குள்ளேயும் ஒரு டீல் இருக்கும். அதாவது, எனக்கு இந்த வேலையை நீ செஞ்சுட்டா உனக்கு நான் இவ்வளவு பணம் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் இருக்கும். ஸோ இந்த டீலை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேபி போக போக நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கான திங் என்னென்னா, கிளைண்ட் எனக்கு இதை செஞ்சுட்டா அப்படின்ட்டு ஒரு கம்பெனிக்கு அமௌண்ட் தந்துடுவாங்க. அது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கால்குலேட் பண்ணி தருவாங்க. அதில் சில டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பே, இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா டிஎன்எம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிளைண்ட்டுக்கு அந்த கம்பெனியிலேருந்து எத்தனை பேர் வேலை செஞ்சு தராங்க, எவ்வளவு நேரம் வேலை செஞ்சு தராங்களோ அவ்வளவு நேரத்துக்கு அவங்க அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிஎன்எம் மாடல். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அதாவது கிளைண்ட்டு அங்கே இருக்க கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்டை கம்பெனிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோடனே அந்த கம்பெனியில் இருக்கிற மேஜர் பிளேயர்ஸ், அதாவது அந்த கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை எவ்வளவு நாளுக்குள்ளே நம்மளால் டெலிவரி பண்ண முடியுங்கிற எஸ்டிமேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அதை கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டை செய்ய ஆப்டான டீம் எதுங்கிறத சர்ச் பண்ணி அந்த டீமுக்கு இந்த ப்ராஜெக்டை ஒப்படைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. யார் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாஸ்கில் எந்தெந்த பீப்புள் ஒர்க் பண்ண போகிறாங்க, எவ்வளவு நாளில் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை க்ரியேட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதேமாரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ இதில் மேஜராக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அஜைல் மெத்தடாலஜிஸ். ஸோ இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் இந்த அஜைல் மெத்தடாலஜி எப்படி இந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எவ்வளவு குயிக்காக நம்மளால் இதை முடிக்க முடியும், இதில் என்ன அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் கேதர் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பீப்புளும் என்னென்ன டாஸ்க் எடுக்க போகிறாங்க, அதை எவ்வளவு நாளில் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்யர்மெண்ட்ஸை கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமா, அவங்க டீம் இதை ப்ராப்பராக முடிச்சிகிட்டு இருக்காங்களா, டீமுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதில் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அதை எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட தெரியப்படுத்துறது, கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எப்படி கிளாரிஃபிகேஷனை வாங்கி டீம்கிட்ட கொடுக்கறது, இப்படிங்கிற எல்லா வேலையும் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் பார்ப்பாங்க. ஒன்ஸ் டெவலப்மெண்ட் டீம் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாடியூல் பை மாடியூலாக அதை பிரித்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மாடியூலை டெஸ்டிங் டீமுக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் டீம் அதை டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை டெஸ்டிங் டீம் அதில் ஏதாவது பக் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா திரும்பியும் டெவலப்மெண்ட் டீமுக்கே அதை கொடுத்துருவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் டீம் திரும்பியும் அதை ரீஒர்க் பண்ணி அந்த பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பியும் ஒரு டெஸ்டிங் டீமுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ்
இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. டெஸ்டிங் டீமும் இல்லைப்பா நீங்கள் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேரோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது இது ஆப்ரேஷன் டீமை நோக்கி போகும். ஸோ ஆப்ரேஷன் டீமோட மேஜர் ரோல் இங்கே இருக்குது. அதாவது ஒரு சாஃப்ட்வேரோ வெப் அப்ளிகேஷனோ க்ரியேட் பண்ணியாச்சு, அதை ஹோஸ்ட் பண்ணுறது எந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணலாம், விண்டோஸில் பண்ணலாமா, லைனக்ஸில் பண்ணலாமா, எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒரு சர்வர் பில்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வெப் அப்ளிகேஷனோட லோடு என்னவாக இருக்கும், அதுக்கு எத்தனை சர்வர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டீம் ரெஸ்பான்சிபிள், விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் டீம் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரியேட்டிங் த சர்வர்ஸ். அந்த சர்வரோட கன்ஃபிகரேஷன் இது எல்லாமே அவங்க கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் டீம் அவங்களோட ஏஜென்ட்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா இந்த சர்வர்ஸை ரொட்டீனாக அவங்க பேக்கப் எடுப்பாங்க. அதே மாதிரி டேட்டா பேஸ் டீம் அவங்க டேட்டா பேஸஸை க்ரியேட் பண்ணி இந்த சர்வர் கூட லிங்க் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த வெப் அப்ளிகேஷன்ஸோட டேட்டாஸ் எல்லாமே டேட்டா பேஸ் டீமுக்கு போகணும். நெட்வொர்க்கிங் டீம் இந்த வெப் அப்ளிகேஷனை எப்படி கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியும், எப்படி பீப்புளுக்கு ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் எல்லா திங்ஸும் ஃப்ரம் ஃபயர்வால்லேருந்து விநெட் சப்நெட் ஸோ எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னொரு சைட் மானிட்டரிங் டீம் அவங்களோட மானிட்டரிங் ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சர்வர்ஸ் என்ன ஹெல்த்தில் இருக்குது, இதில் ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ அதனால் அவங்க ஏஜென்ட்ஸையும் இதில் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திரும்பியும் யூஏடி ப்ராட் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதை ஜெனரிக்கான டேர்மில் நம்ம சொல்லணுன்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு 2 வச்சுருப்பாங்க எல்லா ஆர்கனைசேஷன்லேயுமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் தான் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த டிப்ளாய்மெண்ட் முடிஞ்ச உடனே அதை கிளைண்ட்டுக்கு திரும்பியும் கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்பாங்க. கிளைண்ட் அதை செக் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கிளைண்ட் அதை சொல்லுவாங்க. திரும்பியும் அது டெவலப்மெண்ட் டீம் போய் டெஸ்டிங் டீம் போய் திரும்பியும் ஆப்ரேஷன் டீம்ஸுக்கு வரும். ஒன்ஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ப்ராப்பராக இந்த மானிட்டரிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பியும் கிளைண்ட்டுக்கு கொடுப்பாங்க. கிளைண்ட் எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அடுத்தது ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அது பப்ளிக்கு அவைலபிளாக இருக்கும். இப்படி தான் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் டீம் ப்ளஸ் ஆப்ரேஷன் டீம் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. இதுதான் ஐடியில் நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சதுனாலே நம்ம ஐடியை கிட்டத்தட்ட 30 to 40% கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். இது பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்ன ரோலுக்கு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் அவங்கக்கிட்ட உங்களோட நாலேஜை ஈஸியாக ஷோ பண்ண முடியும். அது இன்டர்வியூவில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம என்ன ரோலுக்கு போகிறோம், அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்படி போனால் தான் ஈஸியாக இன்டர்வியூஸை நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நீங்கள் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக ஸ்டே டியூன். கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.